ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். துறைமுகத்தின் அந்த ரகசிய பகுதியில் பதற்றம் தொற்றிக் கொண்டிருந்தது. கண்டெய்னர்கள் மலை போல குவிந்து கிடக்க, ஆதியின் வருகைக்காக சர்வதேச டீலர்கள் பொறுமை இழந்து காத்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விலையுயர்ந்த கருப்பு நிற கார், டயர்கள் கராரான சத்தமிட அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் ஆதியின் பரம எதிரி சித்தார்த். சித்தார்த் தனது கோட் பட்டன்களை சரி செய்து கொண்டு வாயில் ஒரு விலையுயர்ந்த சுருட்டை பற்ற வைத்தபடி திமிராக விஸ்வாவை நோக்கி நடந்தான். அவனது முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை அரும்பியது. சித்தார்த் சுருட்டு புகையை ஊதிவிட்டு, என்ன விஸ்வா, விடிய விடிய பிளான் போட்டீங்க, ஆனா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே அங்கதான் இருக்கு. ஆமா, ஆதி எங்க? ஆதி இங்க இருந்தா தானே அதெல்லாம் உங்க கைக்கு வரும். எங்க போயிட்டான் ஆதி என்று சித்தார்த் நக்கலாக கேட்க, டீலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து முணுமுணுக்க தொடங்கினர். விஸ்வாவின் கண்கள் சிவந்தன. ஆனால் அவன் நிதானத்தை இழக்கவில்லை. அங்கே இருந்த டீலர் விஸ்வாவை பார்த்து, என்ன விஸ்வா இது, சித்தார்த் சார் சொல்றது கரெக்டு தானே? ஆதி கையெழுத்து போடலனா இந்த சரக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. நேரம் ஆக ஆக நமக்கு தான் ரிஸ்க்கு. சார் ப்ளீஸ், ஆதி வந்துட்டு இருக்கான், சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்று விஸ்வா அவர்களிடம் சமாதானமாக பேசிக் கொண்டிருக்க, சித்தார்த் விஸ்வாவின் தோளில் தட்டி, இங்க பாரு விஸ்வா, ஆதி வரமாட்டான். அவனுக்கு இது மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. நீங்களாம் கத்துக்கிட்டீங்கடா. இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் இல்லீகலா கரைக்கு கொண்டு வர்றது என்ன பாயாசம் சாப்பிட்ற மாதிரி ஈஸி நினைச்சியா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுபவம் பத்தாது. நீங்களாம் சின்ன பசங்கடா. இப்போ கூட உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியும் என்று சித்தார்த் கூற, விஸ்வா அவனது கையை தட்டிவிட்டு ஆவேசமாக தள்ளி போனான். இங்க பாரு, ஆதி சொன்ன டைமுக்கு கரெக்டாக வருவான். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக சென்று ஆதிக்கு ஃபோன் செய்தான். அதே சமயம் கடற்கரை மாளிகையின் பெட்ரூமில் ஒரு தகிக்கும் யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. ஏசி 18 டிகிரி செல்சியஸில் இருந்தாலும் அந்த அறையின் வெப்பம் விண்ணை தொட்டது. ஆதி அந்த மெத்தையில் மீராவிற்கு மேலே ஒரு இமயமலையைப் போல கவிழ்ந்திருந்தான். அவனது கைகள் அவளது வளவளப்பான இடையை சுற்றி ஒரு பாசக்கயிறாக மாறியிருந்தன. மீரா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது அனல் பறக்கும் முத்தங்களில் தன்னையே கரைத்து கொண்டிருந்தாள். ஆதியின் வேகம் அலைகளின் ஆக்ரோஷத்தை மிஞ்சியது. மீராவின் கலைந்த கூந்தலும் அவளது மேனியில் வழிந்த வியர்வை துளிகளும் ஆதியை இன்னும் போதையாக்கின. அப்போது மேஜையில் மேலிருந்த ஆதியின் ஃபோன் விடாமல் அலறத் தொடங்கியது. விஸ்வாவின் பெயர் திரையில் மின்னியது. அந்த சத்தம் அந்த அறையின் மௌனத்தை கிழித்தது. ஆனால் ஆதிக்கு அது கேட்கவே இல்லை. அவன் மீராவின் கழுத்து தோள்பட்டை என ஒவ்வொரு அங்குலத்திலும் தனது முத்திரையை பதித்துக் கொண்டிருந்தான். ஃபோன் மீண்டும் மீண்டும் அடிக்கத் தொடங்கியது. விஸ்வா பதற்றத்தில் 10வது முறையாக அழைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆதி மீராவின் போதையில் ஒட்டுமொத்தமாக தன்னை இழந்திருந்தான். மீரா அவனது முதுகில் தனது நகங்களால் ஆழமாக பதியவிட, ஆதி அவளது காதோரம் முனகலாக அவளது பெயரை கூப்பிட்டு கொண்டே அவளுக்குள் கரைந்தான். மீரா மூச்சிறைக்க கண்களை மூடிக்கொண்டு, ஆதி ஆதி ஒரு நிமிஷம், ஃபோன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், யாரோ கூப்பிடுறாங்க என்று அவள் கூற, ஆதி மீராவின் காதோரம் கடினமாக மூச்சு விட்டபடி, கொஞ்ச நேரம் அமைதியாடுறி, நான் உன்னை முழுசா குடிக்கணும், என்னை விடு என்று கூறியவன் மீண்டும் ஆவேசமாக அவளது இதழ்களை சுவைக்கத் தொடங்கினான். ஃபோன் அடித்துக்கொண்டே இருந்தது. அங்கே போர்ட் ஸ்பாட்டில் விஸ்வாவின் பதற்றம் உச்சத்தை தொட்டது. ஒரு பக்கம் பல 1000 கோடி ரூபாய் டீல் மற்றும் ஆதியின் கௌரவம் அழியும் விளிம்பில் நிற்க, இன்னொரு பக்கம்
ஆதி ஒரு பெண்ணின் மடியில் சொர்க்கத்தை கண்டு கொண்டிருந்தான். அந்த தகிக்கும் காதலில் ஆதிக்கு தனது சாம்ராஜ்யம் சிதைந்து கொண்டிருப்பது கூட தெரியவில்லை. ஒரு அசுரன் தனது அரியணையை விட தனது காதலியின் அணைப்பே மேலானது என்று நிரூபித்துக் கொண்டிருந்த அந்த நொடிகள் மிக நீளமாக நகர்ந்தன. துறைமுகத்தின் அந்த ரகசிய பகுதியில் மரண அமைதி நிலவி இருக்க வேண்டிய இடத்தில் இப்போது ஆத்திர குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியன. சூரியன் உச்சிக்கு ஏற தகித்துக் கொண்டிருக்க சர்வதேச டீலர்கள் ஒருவராக தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து விஸ்வாவை சூழ்ந்து கொண்டனர். பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவீன ஆயுத கொள்கலன் திறக்கப்படாமலேயே அங்கே அனாதையாக நின்றது. விஸ்வா, இங்க என்ன நடக்குது? 1 மணி நேரம் சொன்ன, இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலாச்சு. ஆதியை காணோம். உண்மை சொல்லு, ஆதி எங்க தான் இருக்கான்? இன்னைக்கு உங்களால எனக்கு பல 100 கோடி ரூபாய் லாஸ் ஆக போகுது. பிஸ்னஸ்னா என்னன்னு தெரியாத சின்ன பசங்க கூட நாங்கள் டீல் வச்சதை நினைச்சா எங்களுக்கே அசிங்கமா இருக்கு என்று ஒருவன் கோபத்தில் கத்திக் கொண்டிருக்க, இன்னொரு டீலர், என்ன விஸ்வா இது? ஆதிக்கு பொறுப்பே இல்லையா? இத்தனை வருஷம் சொன்ன டைம்ல டீலை கரெக்டாக முடிப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? உங்களை நம்பி தானே நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஆதி எங்கே தான் போயிட்டாரு? இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவோம். இல்லை, இந்த ஒட்டுமொத்த சரக்கையும் வேற யாருக்காவது வித்துட்டு போயிட்டே இருப்போம் என்று அவர்கள் கோபத்தில் கத்திக் கொண்டிருக்க, விஸ்வா பதற்றத்தில் போனை தட்டி தட்டி விரல்கள் சிவந்திருந்தன. சார் ப்ளீஸ், எனக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் ஸ்பாட்டுக்கு வந்துடுவான், ப்ளீஸ் சார் என்று அவன் கெஞ்சாத குறையாக பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் சைரன் சத்தம் கேட்டது. திடீரென்று அங்கிருந்த ஒரு அடியாள் பதற்றத்துடன் ஓடி வந்தான். பாஸ், போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பட்டாளமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிறது யாருக்கும் நல்லது கிடையாது. சீக்கிரம் எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம் என்று அவன் கத்த, அங்கிருந்த டீலர்கள் அலறி அடித்துக்கொண்டு தங்கள் கார்களில் ஏறி பறந்தனர். அந்த பிரம்மாண்டமான கண்டெய்னர்களை அப்படியே அனாதையாக விட்டுவிட்டு விஸ்வாவும் அசோக்கும் அங்கிருந்து வெளியேறினர். பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்கு ஆதியின் ஒரு கையெழுத்து இல்லாததால் இப்போது போலீஸ் கைக்கு சென்றது. ஆதியின் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம் முதல் முறையாக பலமாக ஆடியது. ஆதியின் பிரம்மாண்டமான அலுவலகத்தில் உள்ள தனிப்பட்ட கேபின். அங்கே ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் உள்ளே இருந்தவர்களின் மூச்சுக்காற்று அனலாக தெரித்தது. விஸ்வா தனது கைகளை கட்டிக்கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து முகம் ஒரு கொடூரமான வேட்டையாடும் மிருகத்தைப் போல காணப்பட்டது. அசோக் ஒரு ஓரமாக தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான். அப்போது திடீரென்று கதவு பலமாக திறக்கப்பட அங்கே சித்தார்த் உள்ளே நுழைந்தான். சித்தார்த் கையில் ஒரு சுருட்டோடு முகத்தில் ஒரு நக்கலான புன்னகையுடன் திமிராக நடந்து வந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். சித்தார்த் விஸ்வாவை ஏளனமாக பார்த்து, என்ன விஸ்வா, அந்த கண்டெய்னர்லாம் போலீஸ் கைக்கு போயிடுச்சு போல. அடடா, உங்களுக்கு இதனால எவ்வளோ பெரிய லாஸ். ஆமா, இன்னும் ஆதி வரலையா? ஆதியோட சாம்ராஜ்யமே இப்போ போலீஸ் கையில் இருக்கு. ஆனா ஆதி என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று அவன் ஏளனமாக பேசிக்கொண்டிருக்க, விஸ்வாவின் கண்கள் அப்படியே இரத்தக்காடாக மாறின. அவனது கை விரல்கள் அருகில் இருந்த மேஜையை இறுக்கமாக பற்றி கொள்ள அந்த மர மேஜையில் ஒரு விரிசல் விழுந்தது போல தோன்றியது. விஸ்வாவின் முகத்தில் தெரிந்த அந்த அதிர்ச்சியை ரசித்த சித்தார்த் அங்கிருந்த மற்ற பார்ட்னர்களை நோக்கி திரும்பினான். எல்லாரும் பார்த்தீங்கல்ல, நேற்று வந்து சின்ன பசங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை படிச்சா இப்படிதான் நடக்கும். பிஸ்னஸ் பண்ண தெரியாத ஒரு ரவுடி கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தா அது கடல்ல கரைஞ்ச பெருங்காயம் மாதிரி தான் ஆகும். டே விஸ்வா, நான் தான் சொன்னேனே, உனக்கும் ஆதிக்கும் அனுபவம் பத்தாது. நீங்களாம் துப்பாக்கியை தூக்கணுமா ஒரு 4 பேரை போட்டு தள்ளிட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு
இந்த ஒயிட் காலர் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. டேய், இதை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்குன்னு தெரியுமா? இந்த இருண்ட காட்டுக்கு ஒரே ஒரு சிங்கம்தான். அது இந்த சித்தார்த் மட்டும்தான். உன் ஆதிக்கிட்ட சொல்லு என்று சொல்லிவிட்டு சித்தார்த் அங்கிருந்து வெளியேற, சித்தார்த் கூறியதை கேட்ட அங்கிருந்த மற்ற பார்ட்னர்கள் முணுமுணுக்க தொடங்கினர். இங்க பாரு விஸ்வா, சித்தார்த் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கே. எங்க பணத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க எப்படி உங்களை நம்புறது? உங்க கவனக்குறைவால இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் எவ்வளோ நஷ்டம், இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் என்று அந்த அறை முழுவதும் விஸ்வாவுக்கு எதிரான கேள்விகள் அம்புகளாய் பாய்ந்தன. விஸ்வாவுக்கு அவமானம் தலைக்கேறியது. எப்போதும் தலை நிமிர்ந்து நடக்கும் அவன் இன்று நால்வர் முன்னிலையில் தலை குனிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்போது அந்த கேபினின் கதவு திடீரென திறக்கப்பட்டது. ஆதி பதற்றத்துடன் கலைந்த தலைமுடியோடு சட்டையில் சில பட்டன்கள் கலன்ற நிலையில் உள்ளே நுழைந்தான். அவனது முகத்தில் ஒரு விதமான குற்ற உணர்ச்சியும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. ஆதி மூச்சிறைக்க, விஸ்வா, டே சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. போட்டில் என்னாச்சு? எல்லாம் ஓகேவா? நான் வர்றதுக்குள்ள என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அங்கிருந்த பார்ட்னர்களில் ஒருவன் எழுந்து ஆதியை நோக்கி பாய்ந்தார். என்ன ஆதி இது? என்னாச்சுன்னு கேட்குற? ஒருத்தனால இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டம். எங்க போன? உன் கௌரவத்தை மட்டும் இல்லை, எங்க பணத்தையும் சேர்த்து இன்னைக்கு போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்து நிற்கிறியே. நீ எல்லாம் ஒரு கேங்ஸ்டர்னு உங்ககிட்ட டீல் பேசினமே, எங்களை சொல்லணும் என்று அவன் கூற ஆதிக்கு தலை சுற்றியது. அவன் விஸ்வாவை பார்த்தான். விஸ்வா மெல்ல திரும்பி ஆதியை ஏறிட்டு பார்த்தான். அந்த பார்வையில் இதுவரை ஆதி பார்த்திராத ஒரு வெறுப்பும் ஏமாற்றமும் ஆத்திரமும் இருந்தது. விஸ்வா ஆதியை பார்த்து மரணக்குரலில், டேய், எங்கடா போன? உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறேன், ஒரு தடவை கூட ஃபோன் எடுக்கல. அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த? இத்தனை பேர் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. ஏண்டா, உன் கௌரவத்தை விட, நம்ம இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்தை விட உனக்கு என்னடா பிடுங்குற வேலை? எங்கடா போயிருந்த என்று விஸ்வா கூற ஆதி வார்த்தைகள் வராமல் திகைத்து நின்றான். அவனது மௌனம் அந்த பார்ட்னர்களின் கோபத்தை இன்னும் தூண்டியது. அசோக் அமைதியாக, டே ஆதி, எல்லாம் போச்சு. அந்த சரக்கை போலீஸில் வச்சிட்டாங்க. அந்த சித்தார்த் இங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு போனான்னு தெரியுமா? நம்ம தோத்துட்டோம்டா, அசிங்கமாக தோத்துட்டோம் என்று அசோக் கூற ஆதி கேபினின் நடுவில் ஒரு குற்றவாளியைப் போல நின்றான். விஸ்வா அவனை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இன்னைக்கு நீ தோத்தது அந்த சித்தார்த் கிட்ட இல்ல, உன்கிட்டயே என்று விஸ்வா கூற ஆதி சிலையாக உறைந்து நின்றான். அங்கே நட்பும் பிசினஸும் சிதைந்து போய்க் கொண்டிருந்தது. ஆதியின் பர்சனல் கேபின் ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. அந்த பார்ட்னர்கள் ஆதியையும் விஸ்வாவையும் நோக்கி கேள்விகளை வீச விஸ்வா ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்து கத்தினான். யோ, உங்களுக்கு என்னயா பிரச்சனை? இப்போ என்ன, லாஸ் தானே ஆச்சு, உயிர் போலேல, அதுக்கேண்டா அப்படி நாய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, உங்களுக்கு எத்தனை 1000 கோடி லாஸ் ஆச்சு? 2 செகண்டில் செட்டில்மெண்ட் பண்ணுறேன். டே அசோக், இவனுங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து செட்டில் பண்ணுறா. என் முன்னாடி ஒருத்தர் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க விஸ்வா, பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது. ஆனால் போலீஸ்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டா எங்கள் பிஸ்னஸ் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். இங்கே பாருங்க, எவனும் போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டேங்க. உங்கள் ஒருத்தர் பேரும் அங்கே அடிப்படாது. அதை நான் பார்த்துக்கிறேன். டே அசோக், இவங்களுக்கு செட்டில் பண்ணிடு. எங்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்க என்று விஸ்வா கூற அனைவரும் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டனர்.
சிறிது நேரம் அந்த அறை மௌனமாகவே இருந்தது. ஆதி தனது நாற்காலியில் அமர்ந்து தலையை கோதியபடி இருக்க, விஸ்வாவின் ஃபோன் இடைவிடாமல் அலறிக்கொண்டே இருந்தது. அசோக் அந்த ஃபோனை எடுத்தான். அவனது முகத்தில் இருக்கும் தெளிவு மறைந்து ஒரு விதமான பதற்றம் குடிகொண்டது. இதை கவனித்த விஸ்வா, டே அசோக், ஃபோன்ல யாரு? இன்னும் என்னடா மிச்சம் இருக்கு? டே உன்கிட்ட தான்டா கேட்குறேன், சொல்லி தொலை. டே விஸ்வா, எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்குடா. நம்ம 2 மெயின் குடோனையும் போலீஸ் சீல் வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஷிப்பில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வெப்பன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட போயிருச்சு. இதை கேள்விப்பட்ட மற்ற டீலர்ஸும் பயந்து போய் நம்ம டீல்ல இருந்து விலகிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட பிஸ்னஸ் ரீதியாக சுத்தமாக பலமே இல்லை என்று அசோக் கூறியதை கேட்ட ஆதிக்கு தலை சுற்றியது. அவன் ஓங்கி அந்த பளிங்கு மேஜையை அடித்தான். அப்போது அசோக் அருகே வந்து ஆதியை தடுத்தான். டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரா? இல்லடா, எல்லாம் என்னால தான். நான் மட்டும் அங்கே டைமுக்கு இருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா? எல்லாம் போச்சு. நான் தாண்டா தப்பு, எல்லாம் என்னால தான் என்று அவன் கத்திக்கொண்டிருக்கும் போதே கேபினின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. ஏசிபி மற்றும் 4 கான்ஸ்டபிள்கள் துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்தனர். ஆதி, உங்களை அரெஸ்ட் பண்ணணும் என்று அவர் கூற விஸ்வாவிற்கு கோபம் தலைக்கேறியது. என்ன, அரெஸ்ட் பண்ணணுமா? யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? எங்க பாருங்க விஸ்வா, நிலைமை கை மீறி போயிருச்சு. எங்களால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் சட்டவிரோதமான ஆயுத கடத்தல், உங்கள் குடோன் முறைகேடெல்லாம் பற்றி தெளிவான ஆதாரம் கிடைச்சிருச்சு. உங்களை கைது பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியல என்று அந்த அதிகாரிகள் கூற ஆதியின் கண்கள் சிவந்தது. அப்போது அசோக், இங்க பாருங்க சார், ஆதிக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் பண்ணது நான் தான். ஆதியை விட்டுருங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்று அசோக் கூறியதை கேட்டு ஆதியும் விஸ்வாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அசோக் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கையில் விலங்கை ஏற்க தயாரானான். ஏசிபி அசோக்கின் கைகளில் விலங்கு போட்ட அவன் ஆதிக்கு அருகில் வந்து நின்றான். ஆதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அசோக் ஆதியின் தோளை பற்றி, டே ஆதி, இப்ப ஏன்டா அழுவுற? இங்க பாரு மச்சான், நீ வெளியே இருந்தாதான் அந்த சித்தார்த்தை வேட்டையாட முடியும். உன்னோட இந்த சாம்ராஜ்ய சிதை போறது எனக்கு பிடிக்கல. எனக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் நீ மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணும். டே விஸ்வா, ஆதியை பார்த்துக்கோ. இந்த அசோக் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் என்று அசோக் கூற ஆதிக்கு பேச்சே வரவில்லை. போலீசார் அசோக்கை கூட்டிச் செல்ல ஆதி அப்படியே முழங்காலிட்டு தரையில் அமர்ந்தான். அவனது பலமான கைகள் தரையில் அறைந்தன. அந்த இரும்பு மனிதன் இன்று ஒரு காகித கோபுரத்தைப் போல சரிந்து கிடந்தான். ஆதி ஒரு குழந்தையைப் போல விக்கி விக்கி அழத் தொடங்கினான். அவனது கண்ணீர் அந்த தரையில் கலந்தது. இதுவரை அவன் சிந்தியதெல்லாம் பிற ரத்தம். ஆனால் இன்று அவன் சிந்துவது தனது இதயத்தின் ரத்தம். விஸ்வா தள்ளி நின்று இதை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆதியின் மேல் அடக்க முடியாத ஆத்திரம் இருந்தது. பல 1000 கோடி நஷ்டம், கௌரவ பாதிப்பு என எல்லாவற்றிற்கும் ஆதிதான் காரணம். ஆனால் ஆதியை அந்த நிலையில் பார்த்தபோது அவனது வைராக்கியம் ஒரு நொடியில் பனியாக கரைந்தது. விஸ்வா மெல்ல நடந்து வந்து தரையில் மண்டியிட்டு கிடந்த ஆதியின் அருகில் அமர்ந்தான். அவனது தோள்களை பிடித்து அப்படியே வாரி அணைத்து கொண்டான். ஆதி விஸ்வாவின் சட்டையை பற்றி கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதான். விஸ்வா கண் கலங்கியபடி, டே, இப்ப எதுக்குடா அழுகிற? அழுதால சரியாயிருமா? டே ஆதி, என்ன பாரு,
இல்ல மச்சான், என்னால அவனை பார்க்க முடியல. எல்லாம் என்னால தான்டா. என்னால தான். எல்லாம் போச்சுல்ல. நம்ம இத்தனை வருஷம் கட்டி காத்த சாம்ராஜ்யம் ஒரே நிமிஷத்துல நொறுங்கிருச்சுல்ல. எல்லாத்துக்கும் மேல அசோக் அவனையும் கூட்டு போயிட்டானுங்கல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. எல்லாம் என் தப்பு தான். டே விஸ்வா, என்ன அடி மச்சான். என்ன திட்டுடா. என் கூட பேசாம மட்டும் இருக்காதுடா என்று ஆதி கூற, விஸ்வா ஆதியின் முகத்தை தனது கைகளால் ஏந்தி பிடித்தான். அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து ஒரு ஆணித்தரமான குரலில், ஆமாண்டா, எல்லாம் உன் தப்பு தான். உன்னால தான் இன்னைக்கு எல்லாம் போச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு நீ இப்படி உடஞ்சி போயிட்டாலாம் சரியாயிருமா? இங்க பாரு, அசோக்கை நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன்டா. நீ ஒரு பாறையா எங்க எல்லாரையும் தாங்கி நின்ன. ஆனா இப்போ ஒரு குழந்தை மாதிரி அழுகிறத என்னால பார்க்க முடியல ஆதி. இங்க பாரு, சரக்கு போனா போட்டும், பணம் போனா போட்டும்டா. அதை நம்ம இப்படி திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா எங்களுக்காக பலமா இருந்த அந்த பழைய ஆதி எனக்கு வேணும். நீ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல. இங்க பாரு, இந்த விஸ்வாவும் கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை தோக்கடிக்க முடியாது என்று அவன் கூற, ஆதி மெல்ல அமைதியானான். விஸ்வாவின் அந்த அரவணைப்பு அவனது தகிக்கும் மனதிற்கு ஒரு மருந்தாக அமைந்தது. விஸ்வா அவனை மெல்ல தூக்கி நிறுத்தினான். அந்த தோல்வியின் நடுவிலும் அவர்களின் நட்பு ஒரு பெரிய சுவராக எழுந்து நின்றது. அந்த பிரம்மாண்டமான கார்ப்பரேட் அலுவலகத்தின் தாழ்வாரங்களில் நிசப்தம் இரத்தத்தை உறைய வைப்பதைப் போல சூழ்ந்திருந்தது. விஸ்வா கொடுத்த அந்த ஆறுதல் ஆதியின் மனதிற்கு ஒரு சிறு மருந்தாக இருந்தாலும் அவனது ஆழ்மனதில் எரியும் அந்த தகிக்கும் நெருப்பு அணையவில்லை. அவன் அந்த அலுவலகத்தின் நீண்ட படிக்கட்டுகளில் மெல்ல இறங்கத் தொடங்கினான். ஒவ்வொரு படிக்கட்டிலும் அவனது காலடி சத்தம் அந்த பெரிய ஹாலில் எதிரொலித்தது. ஆதியின் முகம் இப்போது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு கல்லை போல உறைந்திருந்தது. படிக்கட்டுகளில் இறங்க இறங்க ஆதியின் மூளை ஒரு கணினியைப் போல இன்று நடந்த சம்பவங்களை பின்னோக்கி அலசத் தொடங்கியது. என்ன நடக்குதுங்க? போலீஸ்க்கு எப்படி அந்த இடம் தெரியும்? கரெக்டா அந்த நேரத்துல அங்க எப்படி ரைட் நடந்தது? அவனது கால்கள் சட்டென்று ஒரு படிக்கட்டில் நின்றன. அவனது கண்கள் இருட்டில் மின்னின. ஒருவேளை இன்னைக்கு நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அங்க சைன் பண்ணி அந்த சரக்கை என் கைக்கு கொண்டு வந்திருப்பேன். போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த சரக்கு பத்திரமா நம்ம குடோனுக்கு போயிருக்கோம். ஆனா நாங்க இருக்கக்கூடாதுன்னு யாரோ ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க. என் பலவீனம் எதுன்னு தெரிஞ்சு அதை வச்சு விளையாடி இருக்கானுங்க. அவனது சிந்தனை இப்போது மின்னல் வேகத்தில் மீராவை நோக்கி திரும்பியது. அவனது இதயம் படபடவென துடிக்கத் தொடங்கியது. மீரா மீரா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கே புதுசா நடந்துக்கிட்டா. எப்பவும் பயந்து நடுங்கிறவ இன்னைக்கு தைரியமா என்னை வெளியே கூட்டிட்டு போனா. நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியும் அவ என்னை வம்பா கூட்டிட்டு போனா. ஒருவேளை நான் மீரா கூட போகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்காதுல்ல. அசோக்கும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்று அவன் தாடை நரம்புகள் கோபத்தில் புடைத்தன. அவனது கைகள் தானாகவே முஷ்டியாக மடங்கின. ஒருவேளை அந்த சித்தார்த் மீராவை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்றானா? மீரா யாரு? எங்கிருந்து வந்தா? என்னை சுத்தி என்ன நடக்குது என்று அவனது மூளை ஆயிரம் கேள்விகளை எழுப்ப, அடுத்த நொடியே அவனது மனசாட்சி அவனை கன்னத்தில் அறைவது போல இருந்தது. இல்ல, என் மீரா என் மீரா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. எப்படா நீ மீராவை சந்தேகப்படலாம்? மீரா என் மேல உயிரே வச்சிருக்கா. அவ ஒரு குழந்தை மாதிரி. ஆதி, நீ பண்ண தப்புக்கு
அவ்வளோ காரணமாக்கி தப்பிக்க பார்க்காத என்று அவனுக்கு அவனை திட்டிக் கொண்டான். அவன் அப்படியே ஒரு படிக்கட்டில் அமர்ந்தான். ஒரு பக்கம் அவனது மாஃபியா மூளை மீராதான் காரணம் என்று கத்தியது. மறுபக்கம் அவனது காதலால் நிறைந்த இதயம் அவள் ஒரு தேவதை என்று வாதிட்டது. அவன் மெல்ல எழுந்து மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அவனது நடையில் இப்போது எந்த கம்பீரமும் இல்லை. மாறாக ஒரு பித்தனாக, எந்திர மனிதனைப் போல உணர்ச்சியற்ற நிலையில் நடந்தான். மேன்ஷனை நோக்கி அவனது கார் நகரும்போது அவன் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ரணமாய் ஒலித்துக் கொண்டே இருந்தது. மீரா, நீ என் தேவதையா, இல்லை என் வாழ்க்கையில புதைக்கப்பட்ட கண்ணி வெடியா? யார் நீ? உன்னை சந்தேகப்படுறது கரெக்டா தப்பா என்ற குழப்பமும் சந்தேகமும் அவனது இரத்தத்தில் ஒரு புதிய விஷத்தை கலந்தது போல இருந்தது. மேன்ஷனின் வாசலை அடையும் போது ஆதி ஒரு காதலனாக இல்லாமல் வேட்டையாட துடிக்கும் ஒரு புலியைப் போல தயாராக இருந்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.